ஸ்வீட் கார்ன் இது வந்து ஃபைபருக்கு, வெஜிடபிளுக்கு, கேரட்டுக்கு, நம்ம தக்காளி சேர்க்குறோம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு, தக்காளி இதெல்லாம் அரைச்சி போட்டுருவேன் வச்சு. அண்ட் சிக்கன் சூப்புக்கு கண்டிப்பாக சிக்கன் ஸ்கின் அண்ட் இது தசை எல்லாம் மோஸ்ட்லி எடுத்துட்டேன், போன் தான் அதிகமாக இருக்குது இதில். அண்ட் ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும் வச்சு, இது வந்து இதுக்கு பேர் வந்து மூட்டைக்குச்சிக்கான்னு சொல்லுவாங்க. இது ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்தது. இது வந்து மிளகாலேயே ராஜ மிளகான்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே காரமான மிளகா இதுதான். இது பழுக்க காரம் அதிகம், விதை ரொம்ப காரமாக இருக்கும். அதனால விதை கொஞ்சமாக எடுத்துட்டு வச்சுருக்கேன். ஒரு 1.5 மிளகா மட்டும் போடுறேன் காரத்துக்கு. சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போடலை, கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டுக்கிறோம். தக்காளி. ஸோ இது ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம சூப் கொடுக்கும்போது அவங்க மோஸ்ட்லி காய்கறி எல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால இதெல்லாம் அரைச்சே சேர்த்துருவோம். அதனால அவங்களுக்கு அதில் வெஜிடபிள்ஸோட எசன்ஸ் அண்ட் சத்து வந்து அப்படியே வரும். உன்னோட சூப்பு குழந்தைங்களுக்கே பிடிச்சிருக்குடா. என்ன சூப்பு? இந்த சூப்பை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல வச்சு. அதான் சொன்னேன், இந்த சூப்பு நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் எல்லாமே வந்து அரைச்சி போட்டதுனால குழந்தைங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் எசன்ஸ் எல்லாம் நல்லபடியாக அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து ப்ரோக்கோலி போடுற, கேரட் போடுற அப்படின்னா குழந்தைங்க ப்ரோக்கோலி எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீ அரைச்சிட்டு போடுறதுனால சூப்பில் அவங்களுக்கு அந்த சிக்கன் ஃப்ளேவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க அதை சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் நான் அரைக்காமல் போட்டிருக்கேன். ஸ்வீட் கார்ன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதனால அது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மேலே ஏதோ மிதக்குது, அது எப்படி ஆயில போடாமல்? நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணலை. இது வந்து சிக்கனில் இருந்த ஃபேட் ஆயில் மட்டும், எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணலை. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துனால ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அண்ட் சிக்கன் அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஜிம் போகிற அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும்.